இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்கள் காப்பர் மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகும்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். நேற்று என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் மார்க்கெட்டுடைய ஓப்பனிங். நேற்று ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது சாட்டர்டே வந்து அப்நார்மலாக மேலே ஓப்பன் ஆகிருக்குன்னு நேற்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோன்லேயே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பாருங்கள் மார்க்கெட் மேலே போகவே இல்லை. அதாவது ப்ரீவியஸ் டேஸ் ஹை, அதாவது என்னென்னா ஃப்ரைடே மார்க்கெட்டில் எந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து பிரேக் பண்ண முடியாமல் பிரேக் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆனது இந்த லைனாக இண்டிகேட் பண்ணியிருக்கோங்க பாருங்கள். இது ஒரு சப்போர்ட் லைனாக இண்டிகேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே இடத்துல வந்து மார்க்கெட் ஸ்டே ஆகிட்டு திருப்பி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல ஸ்டே ஆகிருக்கு. போக முடியாமல் திருப்பி மேலே போய் 442 அப்படின்ற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழேயே வந்து இங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி க்ளோசிங், இன்றைக்கி ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா இதே ஜோனில் ஓப்பன் ஆகும். 438 439 இந்த ரெண்டு இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட், அதாவது மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி இருந்தாலும் காப்பர் மார்க்கெட்டுடைய ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டை வச்சு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட் பை ஆகிட்டு திருப்பி கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால் 438 இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். 434.2 இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். 432 வரைக்கும் நீங்கள் பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது இன்றைக்கி எங்களோட அட்வைஸு. ஏன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் ஒரே நாள் பாருங்கள். காப்பர் மார்க்கெட் எப்படி மேலே போயிருக்கு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 422லேருந்து கிளியராக மேலே போக ஆரம்பித்த மார்க்கெட் 442 446. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் மேலே போன மார்க்கெட் ஒரே நாளில் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுது ட்ரெண்டு. ஸோ நமக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைஞ்சால் தான் நம்ம கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம செல்லிங் போக முடியும். ஸோ அது வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா 432 வரைக்கும் நீங்கள் பை பண்ணி 431 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. நாங்கள் எப்பவும் சொல்கிறதா, நீங்கள் ஆவரேஜ் பண்ணுற லாட்டோட ப்ராஃபிட் அப்பப்போ நீங்கள் புக் பண்ணிடுங்க. அதான் 432 நீங்கள் பை பண்ணிங்கன்னா 434.2 அந்த ஜோன் வரப்போ நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் லாஸ்லேயோ இல்லை நல்ல ப்ராஃபிட்லையோ நீங்கள் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. ஸோ அடுத்தது நம்ம ஜிங்க் மினி மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிங்க் மினி மார்க்கெட்டில் நேற்று நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். நேற்று இதுதான் நடந்திருக்கு. ஓப்பன் ஆனது கரெக்டாக 113 112.5 இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பாருங்கள் 111.5 அப்படின்ற இடத்துல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து அங்கேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஜிங்க் வந்து டோட்டலாக நேற்று கம்ப்ளீட்டாக கன்சால்டேட் ஆகிருக்கு. அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் மூவ்மெண்ட் தான் டோட்டலாகவே. ஸோ இதை தான் கன்சால்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுனா அதே ஜோனில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ட்ரெண்டு பாருங்கள், மார்க்கெட் ட்ரெண்ட் எதுலேருந்து ஜிங்க் மேலே போயிருந்தா 107லேருந்து கண்டினியூஸாக 113 அதாவது 115 வரைக்கும் மேலே போன மார்க்கெட் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிருக்கு. ஸோ ஒரே நாள் இப்படி ஸ்டே ஆனால ஜிங்கோட ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு செல்லிங் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நமக்கு செல் பண்ணுறதுக்கு 2-3 கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக செல்ல தான் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கப்போ தான் நம்ம செல் பண்ண முடியும். அது வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம பை தான் பண்ணியாகணும். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் 111.5 ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 111.5 110.5 109.5 வரைக்கும் நீங்கள் பை பண்ணிட்டு 100 ஸ்டாப் லாஸ் வந்து 109ல் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம எங்கே டார்கெட் பாருங்கள், டார்கெட் 113ல் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சார்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணி டே ட்ரேடிங் பண்ணுறோங்க. மூவிங் ஆவரேஜ் லைன், இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, மூவிங் ஆவரேஜ் லைன் பாருங்கள். எக்ஸாக்டாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிறப்போ 110.5 வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு பாயிண்ட் நீங்கள் அங்கே ஸ்விங் ஆகிற டெசிஷன் சொன்னால் இது மாறிடும். ஸோ இந்த சார்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மூவிங் ஆவரேஜ் லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு மட்டும் இல்லை, காப்பருக்கு கூட நீங்கள் அதே மாதிரி நம்ம சார்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க இந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சு ரெண்டு சைடு மார்க்கெட்டில் ஸ்விங் பண்ணுறது நல்லது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ட்டு. மித்த கமோடிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் எல்லாமே ரொம்ப கேப்பில் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது லோயர் ஓப்பனிங், நல்லா ஹெவியான லோயர் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பை.